ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையோட சேர்ந்த ஒன்றிய செயலாளர் அமமுக கட்சியை சேர்ந்தவரை வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்கியிருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறான மாற்றங்கள் நடைபெறுதுங்க. பொதுக்குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பு வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடி ஆகாது. ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு நீக்கியதாக வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாருங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் ஒருங்கிணைப்பாளர், 2026 வரைக்கும் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அதிமுக, அதுக்கப்புறம் தான் என்னோடய பதவி காலாவதி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு வந்து இப்போ கேட்டிங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையமும் சரி, நீதிமன்றமும் சரி, பொதுக்குழு கூட்டி பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுவே இறுதி முடிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் தேர்தல் ஆணையமும் சொல்லிட்டாங்க. அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போது எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிற தீர்ப்பு வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு அவங்களோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் சேர்ந்து நாங்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனையும் ப்ளஸ் சசிகலாவும் அணுகி போகிறாங்க. அவங்களோட வந்து ஆதரவை கேட்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் பக்கம் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா தட்டி தூக்குறாருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. அவங்க எப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு தருவாங்க. தற்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அமமுகவோட ஒன்றிய செயலாளராக மயிலாடுதுறையோட ஒன்றிய செயலாளர் இருந்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தட்டி தூக்கியிருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கிளை தொண்டர்களாக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அமமுகலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்துகிட்டு வராங்க தாய் கழகமான அதிமுகவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் சசிகலா முன்னிலை வந்து பார்த்திங்கன்னா பெரும் ஒரு மதிப்பை இழக்க வைக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் தேமுதிகலேருந்து கொஞ்சம் பேரை எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா திமுகலேருந்து கொஞ்சம் பேரையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அமமுக ப்ளஸ் பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்து ஒரு 800 பேருக்கு மேலே வழக்கறிஞர்கள், மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தனது தொண்டர்களே அதிகரிச்சுட்டு வராங்க. இதனால் வருகின்ற 2026 தேர்தலில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 திட்டங்கள் வந்து வகுத்துட்டு வரதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளிவருதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.